ஹேண்டில் பண்ணாங்க அப்படி பிகாஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் திங்க் பண்ணேன். இன்ஸ்பிரேஷன் பார்த்தா எனக்கு பேசிக்கலி அம்மா அப்பா 2 பேருமே. நான் வந்து ரொம்ப டாக்டர் ஆகிட்டேன். பட் ரொம்ப மெரிட் அப்படிலாம் சொல்ல முடியாது. பயங்கரமா ஃபுல்லா படிச்சுட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு கொண்டு வந்தாங்க அதுதான். எனக்கு என்னன்னா பக்கத்து எனக்கு அட்வைஸ் என்னைக்குமே அவங்க பெருசா பண்ணது கிடையாது. பட் அவங்க மாடல் பண்ணிட்டாங்க எங்களை. நான் இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு அவ்வளவு அழகா செஞ்சு கொடுப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவு இப்ப யோசிச்சு பார்த்தாலும் அவ்வளவு ஹாப்பியா ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்களால அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பாக்குறவங்க ஈச் திங் சண்டை போடுவாங்க. அவங்க 2 பேருக்கு எனக்கு முன்னாடி ஒரு நாள் பண்ணது கிடையாது. அவங்க சொல்ல வரேன்னா இப்ப அவங்க குழந்தைங்க என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ நம்ம ஆசைப்படுவோம். நம்ம அந்த மாதிரி மாடல் பண்ணா ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. நம்ம சொன்னா அவங்க கேட்கறது கஷ்டம். பட் ஆசிஸ்ட் அவங்க நம்ம மாடல் ஃபார் ஸோ உங்க குழந்தைங்க எந்த பிஹேவியர் நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அது நீங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப அது ஈஸியா இருக்கும். தட்ஸ் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். இப்ப எனக்கு யோசிச்சு பார்க்குறப்ப அது அப்பெல்லாம் உங்களுக்கு புரியல ஆக்சுவலி. என் பசங்க வளர்க்குறப்ப சின்ன சின்ன விஷயம் அப்படி யோசிச்சு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க நம்ம பண்றது என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.